எதிர்பார்த்த போது கிடைக்காத எதுவும் அதன் பிறகு எத்தனை முறை கிடைத்தாலும் சந்தோஷம் கொடுப்பதில்லை. அன்பும் அப்படித்தான். நான் தேடிச் சென்று பேசிய பழகிய உறவுகள் எல்லோரும் நம்மை ஒருபோதும் தேடுவதே இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உண்மையானவர்கள் யார் என்று நீங்கள் அறிய விரும்பினால் அவர்களின் முகத்தை அல்ல, இதயத்தை பாருங்கள். விசுவாசமான மனிதர்கள் கிடைப்பது மிகவும் அரிதானது. ஆனால் போலியான மனிதர்கள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மிக குறைந்த அறிமுகம் மற்றும் வெளிப்படையான காரணங்களின்றி உங்களை மிகவும் நேசிப்பதாக சொல்லும் யாரையும் நம்பாதீர்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் யாரையும் சார்ந்திருக்காதீர்கள். ஏனென்றால் அவர்கள் எப்பொழுதும் உங்களை விட்டு விலகுவார்கள் என்று உங்களுக்கும் தெரியாது, அவர்களுக்கும் தெரியாது. உங்களை பிடித்து பழகுபவர்களை விட உங்களை ஒரு பொழுதுபோக்காக நினைத்து நடித்து பழகுபவர்கள்தான் அதிகம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அன்பிற்கு அதிகம் ஆசைப்படாதே. ஆரம்பத்தில் மனதை அழுவார்கள், பின்பு மனதை கொள்வார்கள். கண்மூடித்தனமான ஒருவரை நேசித்து விட்டால் அவர்கள் சொல்லும் பொய்களை கூட உண்மையைப் போலத்தான் தெரியும். உனக்காக நான் இருக்கிறேன் என்று சொல்பவர்களை நம்பாதீர்கள். கடைசியில் அவர்கள் யார் கூட இருக்கிறார்கள் என்று உங்களையே தேட வைத்து விடுவார்கள். அத்தனை அன்பும் பொய்தான் என்று தெரிய வரும்போது அத்தனை நாள் பழக்கமும் அரை நொடியில் அர்த்தமற்றதாய் போய்விடுகிறது. போலியானவர்கள் மேகங்கள் போன்றவர்கள். அவர்கள் கலைந்து போன பிறகுதான் வாழ்க்கை வெளிச்சமாக மாறும். சில மனிதர்களின் அலட்சியங்களை சகித்து கொள்வதை விட நிராகரிப்பை ஏற்றுக்கொள்வது எவ்வளவோ மேலானது. என்னதான் நமக்கு நிச்சயம் தெரிந்திருந்தாலும் சாக்கடையில் விழுந்து விட்டால் எழுந்து வெளியே வர வேண்டுமே தவிர அங்கு நீச்சல் அடிக்கக்கூடாது. உனக்கு எங்கு மரியாதை குறைகிறதோ அங்கு விலகிவிடு. அங்கே உன்னை நிரூபிக்க முயற்சி செய்யாது. கவலையோடு வரும் கண்ணீரை விட கவலையோடு வரும் புன்னகைக்கு வலியும் வேதனையும் அதிகம். பொய்யான நண்பனை விட உண்மையான எதிரி எவ்வளவோ மேலானவன். உடன் இருப்பவர்களுடன் ஒருமுறை கூட கருத்து வேறுபாடு ஏற்படவில்லை என்றால் அவர்கள் தங்கள் முகமூடியை மிக சரியாக பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்று அர்த்தம். முகத்திற்கு முகமூடி போட்டு கொண்டவர்களை விட அகத்திற்கு முகமூடி போட்டு கொண்டவர்கள்தான் இங்கே அதிகம். போலியான உறவுகளுடன் பொய்யான வாழ்க்கை வாழ்வதை விட தனிமை ஒன்றும் அவ்வளவு கொடியது அல்ல. நேசித்தவர்கள் ஏமாற்றிவிட்டதாக சொல்லாதீர்கள். அவர்கள் உண்மையாக நேசித்திருந்தால் ஏமாற்றவே முடியாது என்பதுதான் உண்மை. சில நேரங்களில் வேஷத்துக்கு கிடைக்கும் மதிப்பு கூட உண்மையான பாசத்திற்கு கிடைப்பதில்லை. நிஜத்தை விட நிழல்கள் எப்பொழுதும் அழகாகத்தான் தெரியும். நிழலை நம்பி நிஜத்தை தொலைத்து விடாதீர்கள். நல்ல மனிதர்களின் பேச்சுக்களை விட ஏமாற்றுக்காரர்களின் பேச்சுக்கள் மிக தெளிவாகவும் பணிவாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வையுங்கள். நீ கண்ணீர் சிந்துவதை கூட கவனிக்காதவர்களை நம்பி அழுது கொண்டிருப்பதை கூட அநாகரிகம்தான். நிதானம் தவறும் போதெல்லாம் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். வார்த்தைகள் கூர்மையானது, நம்மை எப்பொழுதும் சிதைக்கப்படும். பிடிக்காதவர்களின் கோபத்தை புரிந்து கொள்ளாமல் பிரிந்து சென்று விடாதீர்கள். தன்னை விட யாருமே உங்களை அதிகம் நேசிக்க கூடாது என்று கர்வமே அவர்களின் கோபத்திற்கு காரணமாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எவ்வளவு பணத்தை சம்பாதித்தாலும் சரி, உங்களுக்கு ஒருவரையாவது சம்பாதித்து கொள்ளுங்கள். இந்த உலகம் உன்னை தூக்கி வைத்து ஆடுவதையும் தூக்கி எறிந்து வீசுவதையும் நிர்ணயிப்பது உன் குணம் மட்டுமல்ல, நீ வைத்திருக்கும் பணமும் தான். ஒருவரிடம் நீங்கள் தாழ்ந்து போகிறீர்கள் என்றால் அவரிடம் அன்பு செலுத்துவதில் நீங்கள் உயர்ந்து விட்டீர்கள் என்று அர்த்தம். எதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அதை மாற்றிக்கொள்ள முயற்சி செய். அதை உன்னால் மாற்றிக்கொள்ள முடியவில்லையோ அதை ஏற்றுக்கொள். நீ நேசிக்கும் இதயத்தில் பல ஆண்டுகள் வாழ்வதை விட உன்னை நேசிக்கும் இதயத்தில் சில நொடிகள் வாழ்ந்து பார். அன்பின் அர்த்தம் புரியும். யாருக்காகவும் நல்லவனாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. நம் மனதில் குற்ற உணர்வு இல்லாத அளவிற்கு நமக்கு நல்லவனாய் இருந்தாலே போதும். எவரிடமும் முழுமையாக தஞ்சமடைந்து விடாதீர்கள். உங்கள் மதிப்பு உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சிதற ஆரம்பிக்கும். நீ உண்மையாக இருப்பது உன் விருப்பம். ஆனால் அடுத்தவர்களும் உண்மையாக இருப்பார்கள் என்று நினைப்பதுதான் உன் குற்றம். நம்மை எப்படி பார்க்கிறார்கள், எப்படி பேசுகிறார்கள் ஆராய்ந்து கொண்டிருந்தால் நமக்கான வாழ்வை நாம் கடைசி வரை வாழ்ந்திருக்கவே மாட்டோம் என்பதே உண்மை. போலியானவர்கள் கூட உங்களுக்குள் நன்மைத்தான் விரும்புவார்கள், அவர்களுக்கு அதில் நன்மை இருக்கும் வரை.
தேவை தீர்த்துவிட்டால் தேனாகவே இருந்தாலும் திகட்டத்தான் செய்யும். அதே போலத்தான் சில உறவுகளும் நம்ம தேவைக்கு மட்டுமே பயன்படுத்துவதுதான் நாம் தேவையானவர்கள் என நம்பிக்கொண்டிருக்கிறோம். அடித்தால்தான் வலிக்கும் என்று இல்லை, நமக்கு பிடித்தவர்கள் நம்மிடம் நடித்தால் கூட வலிக்கத்தான் செய்கிறது. தீயினால் பட்ட காயம் கூட எளிதில் ஆறிவிடும். ஆனால் அன்பினால் பட்ட காயம் மாறுவதில்லை, ஆறுவதும் இல்லை. போலியான மனிதர்கள் நிழல் போன்றவர்கள். உங்களை சுற்றி வெளிச்சம் இருக்கும் வரை அவர்கள் உங்களை சுற்றி பின்தொடர்வார்கள். இருட்டில் உங்களை தவிர்த்தும் விடுவார்கள். இங்கு வேஷத்திற்கு கிடைக்கும் மதிப்பு கூட உண்மையான பாசத்திற்கு கிடைப்பதில்லை. முள்குத்தினாலே கலங்கிய சிலர் இன்று இடியே தாங்கும் இதயத்தை பெற்றுள்ளனர். வாழ்க்கை கொடுக்கும் அடிகளால் மறுத்து போன மனதோடு உலகில் பலரும் நடமாடிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். அமைதியாக இருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு பேச தெரியவில்லை என்று அர்த்தம். அந்த இடத்தில் பேசி ஒரு பயனும் இல்லை என்பதால் வெளிப்பாடாக கூட இருக்கலாம். நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள். தண்ணீர் உயர உயர தாமரை போல் உயரும். தாழ்ந்து போனால் உலகம் காலில் போட்டு மிதிக்கும்.